மரணத்தினுடைய நெருக்கத்திலே இருக்கிறோம். காலங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அவன் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தயாரிப்பு, மறுமைக்கான தயாரிப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கணும். மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் இரவில் குறைவாகவே தூங்கி கொண்டிருந்தனர். இரவுதான் ஒரு மனுஷனுக்கு அமைதியான நேரம். தேவையற்ற அந்த மொபைல் போன், அதில் வரக்கூடிய காட்சிகள், அதில் வரக்கூடிய ரீல்ஸ்கள், இது மாதிரி தேவையற்ற விஷயங்களைத்தான் இரவிலே பார்த்து பார்த்து அவனுடைய நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால், அல்லாஹ்வினுடைய பயத்தால், நாளைக்கு அல்லாஹ் நம்மை மறுமையிலே விசாரிப்பானே, மனிதன் இரவிலே எந்திக்கக்கூடியவனாக, தொழக்கூடியவனாக, இரவு நேரங்களில் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவனாக இறையச்சத்தோட மூமின்கள் இருப்பார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை நாடி இந்த உலகத்தில் அவனுடைய திருப்திக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதிகப்படியாக ஏராளமான நன்மைகளை செய்து அல்லாஹ்வினுடைய பெரும் அன்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் நாம் பெற வேண்டும். அதற்கு ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். நமக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட எண்ணங்கள், நினைவுகள் நமக்கு அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய உணர்வு என்பது நமக்கு இருக்கணும். அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருள்கொடைகளை தந்திருக்கிறான், அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு தெளிவான புரிதல் என்பது நமக்கு அடிப்படையிலே இருக்க வேண்டும். இப்போ நன்றி என்றால் எப்படி? அல்லாஹ் நமக்கு தன்னுடைய அருள் கொடைகளை, ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய அருள் கொடைகளை எண்ணினால் எண்ணி மாள முடியாது. அவ்வளவு அருள் கொடைகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு உணவு, உடை, பொருளாதாரம், நம்முடைய வாழ்க்கை முறை என்று சொல்லி அல்லாஹ் ஏராளமான விஷயங்கள், அவனுடைய அருள் கொடைகளை நமக்கு தந்திருக்கிறான். அப்ப இதை கொஞ்சம் நம்ம மனசுல நினைக்கணும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள் கொடைக்கு நம்முடைய தயாரிப்பு என்பது கம்மியா அதிகமா? இப்போது நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம், நன்மையான காரியங்களிலே ஈடுபடுகிறோம். ஆனா அது போதுமானதா அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வரணும். ஆனா நிச்சயமாக நம்ம சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைக்கு நம்முடைய உழைப்பு என்பது ரொம்ப குறைவுதான். இப்போ நாம் செய்யக்கூடிய இபாதத்து என்பதெல்லாம் அவன் தந்திருக்கக்கூடிய அருள் கொடைக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய அருள் கொடையை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப அடிப்படையில் நமக்கு அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் அருள் கொடையின் மீது, அல்லாஹ்வினுடைய அவனுடைய நேசத்தின் மீது நமக்கு ஒரு நன்றி உணர்வு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்திலே ஒரு நபி தோழர், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கனவு காண்கிறார்கள். அப்ப அந்த கனவு என்னன்னா கொஞ்சம் ஒரு கெட்ட கனவு மாதிரி அவங்களுக்கு தோணுகிறது. அதாவது நைட்டு தூங்கக்கூடிய நேரத்தில் அவங்கள ஒரு கிணத்துல தூக்கி போடப்படுகிறது. அது ஒரு மாதிரி நரக மாதிரி காட்சி அளிக்கிறது. அப்ப அவங்க பயப்படுறாங்க, இது நரக மாதிரி இருக்குத, கிணறு மாதிரி இருக்குது, அதுல சுற்று சுவர்கள்லாம் இருக்குது, ஒரு கொம்புலாம் இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வருது, இது நரக மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. உடனே அவங்க ஒரு பிரார்த்தனையும் செய்யறாங்க. இதெல்லாம் கனவுல அவங்க ஒரு பிரார்த்தனையும் செய்யறாங்க, இறைவா என்னை இந்த நரகத்திலிருந்து நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரார்த்தனையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் கனவு முடிந்த பிறகு அவங்களுக்கு தெளிவு வருது, ஆகா இது கனவுல நம்ம கண்டிருக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம். இது சம்பந்தமாக அவங்களுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொல்லுகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் அப்துல்லா இப்படி ஒரு கனவு கண்டார், அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்துல்லா நம்ம அறிந்த வரை அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்றாங்க, அவர் ஒரு நல்ல சிறந்தவராக இருக்கிறார். இருப்பினும் லவ் கான யூ சல்லி மினல் லைல், அவர் அதிகமாக தொழக்கூடியவராக இரவில் இருக்கலாம். ஏற்கனவே அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க, இன்னும் அதிகமாக அவங்க இரவில் தொழக்கூடியவராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வர்றாங்க? அப்துல்லா வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நல்லவங்க தான், கேரக்டர் அவங்க நல்ல கேரக்டர் தான். அது இல்லாம இரவில் தொழக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் அவங்க தொழக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அதனால அவங்க அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நரகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன பிறகு அப்துல்லா அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, நான் வந்து அதிகமான காலகட்டங்களில் இரவில் நின்று வணங்கக்கூடியவனாக இருந்தேன். அதிகமாக அல்லாஹ்வை நான் நினைக்கக்கூடியவன் தான், அதிகமாக தொழக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ இந்த இரவு தொழுகை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நமக்கு கடமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருள் கொடை. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய உதவியையும் உபகாரங்களையும் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான் அப்படி நீங்க நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம இன்னும் கூடுதலாக ஏதாவது வணக்கங்கள்ல அதிகமா செய்யணும், நிறைய இபாதத்துகள் செய்யணும். இன்னும் இது பத்தாது, நல்ல தயாரிப்பு உள்ள நிறைய இருக்கக்கூடிய ஒருவர் எப்போவாவது கவலைப்படுவாரா? ஒரு மாணவர் இருக்கிறார், அவரு பள்ளிக்கூடத்திலே பரீட்சை எழுதுவதற்காக கிளாஸுக்கு செல்லுகிறார். போகக்கூடிய நேரத்தில் அவர் நல்லா படிச்சிருக்கிறார், ஓரளவுக்கு அவருக்கு திருப்தியாகுது, நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலான்னு. அவர் பதட்டப்படுவாரா? ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் கல்வி அறிவு நிறைய இருக்கிறது. சின்ன சின்ன நுணுக்கமான கேள்வியும் சொல்லிடுவாரு, பெரிய கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாரு. ஏன்னா படிச்சிருக்கிறார். பரீட்சை எழுதக்கூடிய இடத்துல எந்த பதட்டமும் இல்லை. ஏன்னு சொன்னா அவர் தெளிவா இருக்கிறார், நம்மகிட்ட சரக்கு நிறைய இருக்கு, நம்ம நிறைய சேர்த்து வைத்திருக்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் அதிகமான நன்மை சார்ந்த விஷயங்களிலே சேகரிப்பு நமக்கு அதிகமாக இருக்கணும். இன்னும் அதிகமாக, இன்னும் நிறைவாக, நிறைய பரக்கத்தாக மரணிக்கக்கூடிய நேரத்தினுடைய கடைசி தருவாய் வரை நான் அதிகமான நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடியவனாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த பார்வை வரும்போதுதான் இரவுல வணக்கம் என்பதெல்லாம் நமக்கு சாத்தியமா இருக்கும். சும்மா அது வந்துருமா? இரவுல எந்திரிச்சு நம்ம போகணும்னு என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? கிரிக்கெட் பைத்தியம் இருக்குது, ஃபுட்பால் பைத்தியங்கள் இருக்கிறது, நம்ம நாடா இருந்தா சினிமா பைத்தியங்கள் இருக்கிறது. ஒரு முக்கியமான புது படம் சினிமா வந்து நைட்டு 1 மணிக்கு தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. நீங்க சென்னையில நீங்க இந்த கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் வழியா நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் இரவுல கடுமையான டிராபிக்கா இருக்கும். என்னன்னு பார்த்தா இன்னைக்கு புது படம் ரிலீஸுமா, அன்னைக்கு அவனுக்கு 1 மணி எந்திக்கிறது பிரச்சனையா தெரியல. அவனுக்கு அங்க சினிமாவில் டிக்கெட் எடுக்கிறதோ, கூட்டத்தில் நிக்கிறதோ, இரவில் எந்திப்பதோ, தூக்கம் முழிப்போ எதுவுமே பிரச்சனையா தெரியல. ஏனென்று சொன்னால் அந்த சினிமாவை அவன் நேசிக்கிறான், கிரிக்கெட்டை நேசிக்கிறான், அதே மாதிரி ஃபுட்பால் போன்ற விளையாட்டுகளை நேசிக்கிறான். அதுக்கு இரவு பகல் என்று அவன் பார்ப்பதே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மாதிரி இந்த உலகத்தினுடைய ஒரு அற்பம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறுமையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அந்த மறுமை என்று வாழ்க்கையை ஒப்பிடுகையில் இந்த துன்யாவினுடைய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய கடல் இருக்கிறது, அதிலே ஒரு கையில வந்து நீங்க என்ன செய்றீங்க, கையை கொண்டு தண்ணீரில் முக்குகிறீர்கள், அது லேசா வருமே தண்ணி, அந்த தண்ணியினுடைய அளவுதான் இந்த உலகத்தினுடைய அளவு என்பது. மறுமை என்பது அதை விட பெருசு, பிரம்மாண்டமான மகிழ்ச்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப மறுமையை இலக்காக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை வரணும். ஆடியாச்சு பாடியாச்சு சின்ன வயசுல அப்படி இப்படி இருந்துட்டோம்னா அதையெல்லாம் ஓரம் தள்ளுங்க. இப்போ நமக்கு தயாரிப்புக்கான காலம், மரணத்தினுடைய நெருக்கத்திலே இருக்கிறோம். காலங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அவன் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய தயாரிப்பு, மறுமைக்கான தயாரிப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கணும். மூமின்கள் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் இரவில் குறைவாகவே தூங்கி கொண்டிருந்தனர், இரவிலே குறைவாக தூங்கி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா நீங்க இரவுல ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கணும், முழிச்சிட்டு இருக்கிறதே ஒரு பாக்கியங்கிறது இல்லை. அது அர்த்தம் என்ன? அன்னைக்கு இருக்கக்கூடிய சகாபாக்கள் குறித்து, திருப்தி அல்லாஹ்வினுடைய திருப்தி அடைந்தவர்கள் குறித்து, மூமின்களுடைய பண்புகளை குறித்து அல்லாஹ் இந்த இடத்துல விளக்குறான், புரிய வைக்கிறான். இரவு தான் ஒரு மனுஷனுக்கு அமைதியான நேரம்.
அந்த நேரத்தில் தான் எல்லாரும் ஆடி அடங்கி அமைதியாகி, எவ்வளவு பெரிய சக்திகள் கூட அப்படியே ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் தான் என்னது, இரவு என்று சொல்வார்கள். பகல் நேரத்தில் அப்படி இப்படி இருக்கிறான், பகல்ல ஆயிரக்கணக்கான சண்டைகள் தெருவில் நடந்துகிட்டு இருக்கு. இரவுல அந்த ஊர்ல யார் எங்க இருக்கானே தெரியல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூங்க தானே போகணும், படுக்க தானே செய்யணும். அதனால இரவு என்பது ஒரு அமைதிக்களமான, மனிதன் தூங்குவதற்கு ஏற்ற ஒரு நேரமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இரவை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இரவு அவர்களுக்கு எப்படி கழிகிறது என்று சொன்னால், அதிகமாக நேரங்கள் தேவையற்ற விஷயங்கள். 11 மணி 12 மணி ஆகிறது, அதுல ஒரு தேவை இருக்கிறதா என்றால் இல்லை. தேவையற்ற அந்த மொபைல் போன், அதில் வரக்கூடிய காட்சிகள், அதில் வரக்கூடிய ரீல்ஸுகள், இது மாதிரி தேவையற்ற விஷயங்களைத்தான் இரவிலே பார்த்து பார்த்து அவனுடைய நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால், அல்லாஹ்வினுடைய பயத்தால், நாளைக்கு அல்லாஹ் நம்மை மறுமையிலே விசாரிப்பானே என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக மனிதன் இரவிலே எந்திக்கக்கூடியவனாக, தொழக்கூடியவனாக, தஹஜ்ஜுத் தொழக்கூடியவனாக, இரவு நேரங்களில் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவனாக, இறையச்சத்தோட மூமின்கள் இருப்பார்கள். இது குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அவர்கள் இரவினுடைய கடைசி நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, கடைசி நேரம், கொஞ்ச நேரம் அப்படியே வருது, ஒரு நல்ல இரவு, நல்ல 12 1 மணி 1:30 மணி, திடீர்னு ஒரு முழிப்பு வரும். நல்லா தூங்கிட்டு இருப்போம், ஆழ்ந்து உறங்கிட்டு இருப்பான் ஆளு, செமையான உறக்கமா இருக்கும் சில நேரங்கள்ல. ஏன்னா மூளை மிக ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் அதுதான். அப்ப நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு முழிப்பு வரும். அந்த நேரத்தில் முழிச்சோம்னா என்ன வரும்? உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது அச்சம் வரும், அல்லாஹ்வை பற்றிய பயம் வரும். ஆஹா, கியாமத் நாள் ஒன்று இருக்க, மறுமை நாள் ஒன்று இருக்குத, அல்லாஹ் நம்மை விசாரிப்பான, கேட்பான, நம்முடைய பாவங்களுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணுமே. அப்போ அவர்கள் இரவினுடைய கடைசி நேரத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இப்படி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதுல ஒரு முக்கியமான ஒரு பண்பையும் அல்லாஹ் இடையில சொல்றான் மூமின்களுக்கு. இந்த வசனத்தை அப்படி சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு பண்பு, ஒரு முக்கியமான ஒரு பண்பு இருக்கு. என்ன தெரியுமா? அவர்கள் யாசிக்கக்கூடியவர்கள், இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களில் இருந்து பங்கு இருந்துச்சுங்கிறான்ல. ஏழைகள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு, யாசிக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் வேணும்னு கேட்கிறான் பாருங்க, அவங்களுக்கு அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதில் மூமின்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு பங்கு இருந்துச்சு, ஒரு ஷேர் இருந்துச்சுங்கிறான்ல. இப்ப நம்ம பொருளாதாரத்தை பங்கு எப்படி வழங்குறோம்? ஒரு வியாபார தொழிலை துவங்குகிறோம், அதுல யார் பங்குதாரர் வருவாங்க, அதுல ஒரு முதலீடு போடுற சில பேரை பார்க்கிறோம். 10 லட்சம் 20 லட்சம்னு கஷ்டப்பட்டு சேர்த்து யாத்தியாவது கொடுத்து ஏமாந்துடுறது. அவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு மாசம் மாசம் அப்படி லட்டு லம்பா உங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் வந்துருமா, சொன்ன மாதிரி ஒரு 2 திருப்பு பங்கும் கொடுத்துருவான் ஆளு. கரெக்டா ஒரு 3-4 மாசம் வந்துடும், அடுத்த வருமானம் வராது. அப்ப அந்த மாதிரி பொருளாதாரத்தை 10 லட்சம் 5 லட்சம் என்று சொல்லி நாம் தொழிலிலே எங்கேயாவது யாரிடமாவது முதலீடு செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பங்கை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய பங்கு என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஏழைகள், யாசிக்கக்கூடியவர்கள், இல்லாதவர்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தில் இவர்களுக்கு பங்கு இருந்துச்சு. இவங்களுடைய பொருளாதாரத்தை அங்க கொடுத்து அங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மூமின்களுக்கு அல்லாஹ் இலக்கணமா எடுத்து சொல்றான்னு பாருங்க. அப்ப இப்படியான நன்மைகளை நாடக்கூடியவர்களாக, தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்லுகிறான், மூமின்களுக்கு இந்த பூமியிலேயும் அவர்களுக்குள்ளேயும், அன்ஃபுசிக்கும், அவர்களுக்கு உள்ளேயும் பல சான்றுகளை நான் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்கணுங்கிறதுக்கு தான். இந்த பூமியிலே அல்லாஹ் பல சான்றுகளை வைத்திருக்கிறான், உங்களுக்குள்ளேயும் சான்றுகள் வைத்திருக்கிறான். அதே போல அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய கூலியை யாரும் அறிய முடியாதுங்கிறான். அல்லாஹ்
உலகம் அழிந்த பிறகு ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு தர இருக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, அதை எந்த கண்களும் அறிந்திருக்காது, எந்த ஆத்மாவும் அறிந்திருக்காது. எப்படி அடிக்கிறான் பாருங்க. நான் இந்த பூமியில் உங்களுக்கு சான்றுகளை வைத்திருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சான்றை வைத்திருக்கிறேன், எனக்கு நீ நன்றி உணர்வோடு நடந்துக்கோ, அதனால நீ என்ன நினை, அதனால நீ சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு தயாரிப்பை தயாரிச்சுக்கிட்டே இரு, தயாரித்தால் வேஸ்ட் ஆகாது. இதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் உடையவன், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான படைப்பாளன், நிறைய சிந்திக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொல்றோம் பாருங்க. அதாவது இந்த குளவி இருக்கா இல்லையா, குளவி இனப்பெருக்கம் செய்கிறது. அப்ப அது ஒரு முட்டை, பெண் குளவியாக இருந்தா முட்டையிடும். அது என்ன செய்யணும் கேட்டா, அது இனப்பெருக்கம் அடைந்த பிறகு அது முட்டையிடணும். முட்டையிடுறதுக்காக ஒரு பில்டிங்கை பார்க்கும், அது தோதுவான மரமோ அல்லது பில்டிங்கோ, ஒரு மறைவான இடத்தை தேடும். தேடிக்கிட்டு குளவி ஒரு கூடு கட்டும். நம்ம கூட வீடுகளில் இருந்தால் குளவி கூடா இருந்தால் உடைச்சு விடுவோம்ல, அது சும்மா கட்டல, அது மண்பானையை நம்ம எப்படி கையை வச்சு மண்பானைகள் தயாரிக்கிறோம் பாருங்க, கையை வச்சு அப்படியே அழகா தயாரிப்பான். அது மாதிரி அது என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய பசையை வைத்து மண்ணையும் குலைத்து அது இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு அழகான ஒரு கூடை தயாரிக்கிறது. இப்ப அந்த பெண் குளவி என்ன தெரியுமா செய்யும், நேரா போய் நல்ல கொளுத்த புழு, நல்ல நீளமாக இருக்கக்கூடிய நல்ல தடிமனாக இருக்கக்கூடிய ஒரு புழுவை எடுத்துட்டு வந்துடும். அதுக்கு லேசான ஒரு ஊசியை ஒன்று போடும். பெண் குளவியினுடைய பின் சைடு சின்னதாக ஒரு ஊசி பாரி போடுற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த பெண் புழு மயக்க நிலையை அடைஞ்சிரும். உயிரோடு தான் இருக்கும், ஆனா மயக்க நிலையை அடைஞ்சிரும். அந்த புழுவை எடுத்துட்டு தன்னுடைய குளவி கூட்டுக்குள்ள வைத்து புழுவின் உள்ளே முட்டையிடும். புழு சாகாது, புழுவின் உள்ளே முட்டையிடும். அந்த முட்டை அதுக்கு பிறகு குஞ்சாக குளவியாக மாறும். அது உணவை அந்த புழுவில் இருந்து எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளியாக அல்லாஹ் ஒரு குளவியை படைச்சிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு அறிவியலில் அது சொல்லுகிறார்கள். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த அறிவு இது குளவி அறிவா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பூமியிலே பல சான்றுகள் இருக்கிறது, என் அறிவை தேடு, என் ஆற்றலை தேடு, உன்னில் இருக்கிறது, உங்ககிட்டயே என் அறிவை வச்சிருக்கிறேன், அதை தேடு, உனக்கு தர இருக்கக்கூடிய கூலி எவ்வளவு பெருசு நீ பாரு. இதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை நாடி அவனுடைய திருப்தியை நாடி நல்லறங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு சலிப்புக்கு வேலையே இல்லை. நல்லறங்களை நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. படைத்தவன் அவன் கூலி தர்றதுக்கு அவனுக்கு கஷ்டமா? கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுக்கு கூலி தர்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. அப்போ ஒரு தயாரிப்பு, ஒரு நீண்ட நெடிய ஏராளமாக தட்டுப்பாடே இல்லாத குறைவில்லாத அமல்களை ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன வாய்ப்புன்னு பார்க்கணும். அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இதை எப்படி பயன்படுத்தலாமா? ஒரு தொழிலை வளப்படுத்தக்கூடியவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த கஸ்டமரை இப்படி பிடிக்கலாமா, அந்த கஸ்டமரை அப்படி பிடிக்கலாமா, இன்னைக்கு இந்த ஆஃபர் போடலாமா, அன்னைக்கு அந்த ஆஃபர் போடலாமா. அவன் மூலையில என்ன ஓடிட்டு இருக்கும்? தன்னுடைய பொருளாதாரத்தை, தொழிலை வளப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை, அது தொழில். ஒரு கல்வி படிக்கிறார், ஒரு மாணவன் படிக்கிறார், என்னென்ன கொஸ்டின்களை படித்தால் இன்னும் தரமாக நம்முடைய மதிப்பெண் கூடும், அவர் யோசிக்கிறார். மூமினா இருக்கக்கூடிய நம்ம இலக்கு என்ன, நம்ம சிந்தனை என்ன, என்னென்ன நல்லறங்களை நாம் சேர்க்க சேர்க்க அதிகப்படுத்த, அதற்குரிய வாய்ப்பை பயன்படுத்த, நமக்கு அந்த வாய்ப்புக்கான விஷயத்தில் நாம முனைப்பாக இருப்பது என்பதுதான் நமக்குரிய இலக்கா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மூமின்கள் 2 அருள் கொடைகளில், அதாவது பொதுவா மனிதர்களை பற்றி சொல்றாங்க, 2 அருள் கொடைகள் விஷயத்தில் மனிதர்கள் இழப்புக்கு உள்ளாகிறார்கள். ஒன்னு என்ன? ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு ஓய்வு. இப்ப ஆரோக்கியம் இருக்கும் போதே அவன் நிறைய நல்லறம் செய்யணும். இப்ப இளமையா இருக்கும் போது நம்மளால நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இளமையா இருக்கும்போது நோன்பு வைக்க முடியும், இளமையா இருக்கும்போது கரெக்டா தொலை வர முடியும்,
ஒரு முதிய வயது வந்து அப்படி வர முடியுமா? ஒரு கடுமையான ஒரு முதுமையான வயதை நம்ம அடைந்துட்டோம். அப்ப இன்னைக்கு இபாதத்துக்கு வந்த மாதிரி அன்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த நேரத்தில் தடபுடான்னு வரக்கூடாது. அந்த நேரத்தில் நான் ரொம்ப ஈமான்தாரியா மாற போறேன், அதுக்கும் எல்லாம் கூலி தர போறோம், அது வேற விஷயம். இருந்தாலும் புத்திசாலி யாரு? புத்திசாலி யாருன்னு கேட்டா இருக்கும் போது அதை பயன்படுத்துவதுதான். நம்ம இடத்துல எது இருக்கிறதோ, இளமை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அந்த இருக்கக்கூடிய நேரத்திலே நான் வந்து என்னுடைய அமல்களை அதிகப்படுத்துவேன், வணக்கங்களை அதிகப்படுத்துவேன். இஞ்சி நல்ல ஃப்ரெஷ்ஷா வேகமா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம நெடுந்தூரம் பயணிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய இளமை, நம்முடைய ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அதிக நன்மைகளை சேர்க்க பார்க்கணும். அதே மாதிரி ஓய்வையும் சரியா பயன்படுத்தணும். ஓய்வையே வேதனையாக்கி வச்சிருக்கிறாங்க. ஓய்வே ஒரு அதாபாக, ஒரு துன்பமாக மாறி நிற்கிறது. அப்போ அந்த ஓய்வு என்று சொல்லக்கூடிய அருள்கொடையையும் சரியா பயன்படுத்தல. அப்போ நிறைய நல்லறங்களை அதிகமான முறையில் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க, யார் ஒருவர் நற்செயலை செய்கிறாரோ, ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ, நன்மையான விஷயங்களை செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் வந்து 10 மடங்கு கூலி தருவான். இன்னும் அதிகமா கூலி தருவான், அது வேற விஷயம். மல்டி அல்லாஹ் ஒரு நன்மையை பெருக்கி தருவதில், கூலியை அதிகப்படுத்துவதிலே அல்லாஹ்க்கு என்ன இல்லை, எந்த விதமான இழப்பும் கிடையாது. கடுகு அளவு கூட அல்லாஹ்வுக்கு இழப்பு கிடையாது. நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு இந்த பொருளை எடுத்து ஒரு 2 நாள் அதை வெயிட் பண்ணி நீங்கள் அதை அழகான முறையில் வியாபாரத்தில் பயன்படுத்தி அதை நீங்கள் விற்றால் இன்னைக்கு 100 ரூபாய் விற்கக்கூடிய பொருள் இன்ன கிழமை, இன்ன பண்டிகையில, இன்ன சீசன்ல 1000 ரூபாய் விற்கலாம். 900 ரூபாய் உனக்கு அதிகம்னா அப்படியே குசி ஆயிடுவார். பெருமகிழ்ச்சிய மல்டியா கிடைக்குதுல. அப்ப அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய, இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய பொருளாதார வரவு என்பது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதை விட 1000 மடங்கு நீங்கள் என்னை நாடி, என் திருப்தியை நாடி, என்னுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு நான் கூலியை தருவேன். சொன்னா செய்வான். அதான் அல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை ஒரு காலம் மீறவே மாட்டான். குர்ஆன் சொல்லுகிறது. நம்ம சொல்லுவோம், வாக்குறுதியை அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, தேர்தல்ல நிறைவேற்றவே இல்லை. மனுஷன் சொன்னா நிறைவேற்றிடுவான்னு உத்தரவாதம் இருக்கிறதா? மனிதன் பலகீனமானவன், அல்லாஹ் பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன் தன்னுடைய வாக்குறுதியை ஒரு காலம் செய்ய அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்ப அதிகப்படியான ஏராளமான நன்மைகளை சேர்த்து படைத்த இறைவனை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.